ஹலோ மக்களே, வணக்கம். நேத்திக்கு நைட்டு சுபிக்ஷா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, விக்ரமும் சுபிக்ஷாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க இடையிலேயே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, விக்ரம் சொல்றப்ப, "நீ இப்ப சரியா விளையாடுறது கிடையாது. உன்ன விட அரோரா வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்கா. என்னோட டாப் 5ல நீ இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவ சொல்லும்போது, சுபிக்ஷாவுக்கு அது வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விக்ரம் உள்ள போயிட்டு, "2 பேரும் அழாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்ப பாசமலர்களே, நெருங்கிறியா வரீங்களா? பிக் பாஸ் வந்து வினோத் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இனிமே யாராவது 2 பேர் இருந்தாங்கன்னா, நான் ஸ்க்ரீன தூக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அங்க வந்து விக்ரமும், சுபிக்ஷாவும் பேசிட்டு இருக்காங்க. அ திருப்பி வெளியில வந்ததுக்கப்புறம் பார்த்தா, சுபிக்ஷா ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப அழுது வீசிங் ஆன மாரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்கள அதுக்கு பிறகு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வெளியில வந்தாங்க அவங்க. ஸோ கன்ஃபெக்ஷன் ரூம்ல போயிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெளில வந்தாங்க. அப்போ ஓகே, ஓகே குட் அப்படிங்கிற மாரி வந்துட்டாங்க. இது எல்லாமே விக்ரமால. விக்ரம் வந்து கனிக்கிட்டயும் சொல்றாங்க, "என்னோட டாப் 5ல நீங்களும் இல்ல." அப்படிங்கும்போது, நமக்கெல்லாம் ஒரு மாரி இருக்கும். ஏன்டா திருப்பி சுபிக்ஷாவ தான் அழ வச்சுட்டா, சரி கனியையும் அழ வச்சிட போறாரோ அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். கடைசியில கனி ஓகேவாயிட்டாங்க. அ அதுக்கு பிறகு இது முடிச்சு வெளில வரும்போது வந்து விக்ரம் பார்க்கும்போது 2 பேரும் கட்டி அணைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து "பாசமலர்களே வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் பிக் பாஸ் கூப்பிட்டாரு. உடனே ஓடிட்டாங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.